வெல்கம் டு அவர் சேனல் ஹிம்ஸ் அண்ட் ஹோம்ஸ். நம்ம இப்போ வந்து டிசம்பர் மாசத்துல இருக்கிறதுனால டிசம்பர் அப்படின்னாலே இங்க கிறிஸ்மஸ் தாங்க பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங்ஸ். இங்க வந்து டிசம்பர்ல யூஎஸ் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே லைட்டிங்ஸ் நிறைய வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு லைட்டிங் விஷுவலை பாக்குறதுக்காக தான் நம்ம போக போறோம். அது சூப்பரான ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நம்ம அங்க போய் பார்க்கலாம். வாங்க கிளம்பலாம். பேசிக்காவே இங்க வந்து டிசம்பர் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர் தீம்ல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா இந்த டிசம்பர் மாசத்தோட வைபை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, லைட்டிங் பார்க்க போறோம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இந்த லைட்டிங்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு செட்டப்ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அழகழகா டெக்கரேட் பண்ண லைட்டிங்ஸை பார்க்கறதே இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷனலான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைட்டிங்கை பார்க்க தாங்க நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். போகிற வழி கூட பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:35 போல் தான் இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டிருச்சு. இங்கே கொலம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு போகிற அந்த ஆன் த வே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பெருசாக ஸ்ட்ரீட் லைட்ஸை வந்து நிறைய பார்க்க முடியாது. நம்ம காரோட லைட்டை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். டெஸ்டினேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. பட் ஆனால் இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் டிரைவ் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஃபிக்கே இங்கே நின்றுட்டு இருக்கு. நீங்கள் இங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் இருக்கிறது தான் இந்த டிராஃபிக்கு. இவ்வளோ காரம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக போகிற அந்த லைட் ஷோவை பார்க்கறதுக்காக தான். இந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லைட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தான். இது எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபோர்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேர் கிரவுண்டில் தாங்க நடந்துட்டுருக்கு. வருஷம் இந்த ஃபேர் கிரவுண்டில் இந்த லைட் ஷோ வந்து போயிட்டு தாங்க இருக்குது. லாஸ்ட் இயரும் நாங்கள் வந்தோம். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. கதிரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். இந்த வருஷமாக போகிறோம் அப்படின்னதும் செமையாக எக்ஸைட் ஆகிட்டார். ஸோ நம்ம வந்து இப்போ க்ளவுஸ்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்களுக்கு இதுதான் திருவிழா கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த லைட் ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார் டிரைவிங்லேயே நம்ம இந்த ஹோல் லைட் ஷோவையுமே பார்க்க போகிறோம். நடந்தெல்லாம் போக போகிறதில்ல, கார் டிரைவிங்லே எப்படின்னு தானே கேட்குறீங்க. நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா இப்போ காரோட டாப் ரூஃபில் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்கோம். அதாவது ஓப்பன் ஹேரில் நிற்கிறோன்னு சொல்லலாம். இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -5 to 6 டிகிரிஸ் இருக்குது. இவ்வளோ குளிரில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளவுஸ், குல்லா, ஜாக்கெட் இதெல்லாம் வந்து வியர் பண்ணி தாங்க நிற்கணும். இந்த கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போயிட்டுருக்கு இல்லையா, பாம்பு மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷோ ஃபுல்லாகவே கார் டிரைவிங்லேயே பார்க்க போகிறோம். ஸோ கார் மூவிங்லேயே இருக்கும் போது ரொம்பவே டிராஃபிக் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் கார்ஸ்லாம் நல்ல மூவிங்லேயே இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் வரும்போது அப்படியே அங்கேயே நிற்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரிலாம் இருந்தது. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட போகிறதுக்கே. ஒரு டேர்னிங்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 30 டேர்னிங்ஸ்க்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கு போகணும்.
நம்மளோட டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலா இங்க வந்து டிக்கெட்ஸ் எப்படி சார்ஜ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெர் காருக்கு தான் சார்ஜ் பண்றாங்க. அதாவது $30. மேக்ஸிமம் வந்து அந்த கார்ல வந்து 7 பெர்சன்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. இதுலயே நீங்க வந்து குரூப் டிக்கெட்லாம் எடுக்கணும் அப்படின்னா 8 to 15 மெம்பர்ஸ்க்கு வந்து $50, 16 to 35 மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து $75 அப்படின்னு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஜெனரலா இந்த மாதிரி லைட் ஷோக்குலாம் போனா ஓப்பன் மியூசிக் தான் போடுவாங்க. ஆனா இங்க சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ரேடியோ மோட்ல வந்து கார்லயே 89.9 எஃப்எம் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த லைட் ஷோவ கனெக்ட் பண்ற மாரி நம்மளுக்கு மியூசிக் நம்ம கார்லயே வந்து கேட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, ப்ளே ஆகுற மியூசிக்கு ஏத்த மாதிரி ஹோல் கிரவுண்டோட லைட்ஸுமே வந்து டான்ஸ் பண்ணும். இந்த ஒண்டர் லைட் டிரைவ் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 45 to 50 மினிட்ஸ் போல ஆகும். இங்க போட்டிருக்க இந்த ஹோல் லைட், அதாவது இந்த கிரவுண்ட்ல இருக்கிற மொத்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் எல்இடி லைட்ஸ்க்கும் மேல வந்து டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய 2 வால் லைட்ஸ்க்கு நடுவுல தான் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். அவ்ளோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த லைட்ஸோட அழக வந்து காருக்குள்ள இருந்து பார்க்குறத விட, காரோட ரூஃப் டாப்ல இருந்து பார்க்கறது தாங்க அவ்ளோ அழகா வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நானும் கதிரும் மேல நின்னு பார்க்கும்போது வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. அவ்ளோ பிரம்மாண்டமாவும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போன மாதிரியும் தாங்க இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பார்க்லிங் ஆர்ச் மாரி தாங்க இருக்கு. இந்த ஆர்ச்சுக்குள்ள இருந்து லைட்ஸ் டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது, வாவ்! அப்படிதாங்க இருக்கு. இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருட்டுனா தான் நல்லா பிரைட்டா வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லாருக்கும். இப்போ வந்து வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம இடத்துலலாம் 5:00 போலவே வந்து நல்லா இருட்டிருது. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 போலவே வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் வரோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நம்ம ப்ராப்பரான வின்டர் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு தாங்க வரணும். ஏன்னா, அதெல்லாம் வியர் பண்ணா தான் ஒரு 45 மினிட்ஸ் டூ 50 மினிட்ஸ்க்கு வந்து இந்த டெம்பரேச்சர்ல இந்த மாதிரி ஒரு அவுட் சைட் ஆம்பியன்ஸ வந்து நம்மளால கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஊர்லலாம் வந்து பண்டிகை காலத்துல கோவில் திருவிழான்னு வந்து போய் என்ஜாய் பண்ற மாரி தான் இந்த ஊர் மக்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது வந்து ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டு தான் அவங்க கொண்டாடி அந்த வைப வந்து என்ஜாய் பண்றாங்க. இவ்ளோ பெரிய ஃபேர் கிரவுண்ட கம்ப்ளீட்டாவே வந்து லைட்டிங்ஸ் போட்டு தள்ளியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 1 மில்லியனுக்கும் மேல லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதுவும் கதிரையும் வந்து இந்த ரூஃப் டாப்ல நிக்க வச்சு தான் அவன் கூட வந்து டாய்ஸ்லாம் வச்சுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணான். அவன் மட்டும் இல்ல, இங்க வந்திருந்த எல்லா கிட்ஸுமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. Merry Christmas to all and all a good night. I will see you tomorrow. சொல்லு, பை சொல்லு. Bye bye. இந்த ஒண்டர் லைட் கிறிஸ்மஸ்லாம் வந்து சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு மால்க்கு தான் வந்திருக்கோம். வழியெல்லாம் வந்து ஃபுல்லா லைட்டிங்ஸ் போட்டு சூப்பரா இருந்தது. சைட்ல இருக்கிற மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் மரம் தாங்க. எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது. நேச்சுரலான மரத்துல இந்த வின்டர் டைம்ல இலைலாம் உதிர்ந்துரும் இல்லையா? ஸோ அதுல வந்து லைட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு.
நம்ம இன்னைக்கு வந்திருக்க இந்த மாலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மால். இது வந்து டவுன் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், டைனிங், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நிறைய டெஸ்டினேஷன் வந்து இருக்குது. நம்ம இன்னைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாண்டாவோட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி தியேட்டர் இருக்குது. அப்புறம் வந்து டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா எக்ஸ்பிரஸ், பிபி பாப் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான குசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்டா கூட ஃபோட்டோ எடுக்க தாங்க எல்லாருமே க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கதிரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கார். நாமளும் வந்து க்யூவில் போய் நின்றுடுவோம். ஃபைனலாக நம்மளோட சாண்டாவை மீட் பண்ணி ஃபேமிலி பிக்சர், அப்புறம் வந்து கதிர் மட்டும் தனியாக அப்படிங்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து சாண்டா கிட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாருந்தாங்க சொல்லணும். அவ்வளோதான் நம்மளோட ஹாலிடே லைட்ஸ், அதுக்கப்புறமா வந்து சாண்டாவோட பிக்சர் எடுத்தது இதெல்லாம் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.